ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் என்ன ரொட்டீன் திருப்பி அதே தான். மண்டேன்றதுனால பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. டிஃபன் பாக்ஸில் சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு இன்னும் மத்தியானத்துக்கு சமையல் பண்ணலை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே இறா வாங்கிட்டு வந்தேன். வந்ததில் நேற்று கொஞ்சம் தொக்கு வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எறா குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். லன்ச் டைம் அப்போ ஒரு 12 மணிக்கு எழுந்து போயிட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு 12:30 12:45 முடிச்சிருவேன். நான் ஈஸி தானே நம்மளுக்கு அது வைக்கிறதுக்கு. அதனால தொட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை அவிச்சி உள்ளே போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இதுவாகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தால் அதெல்லாம் பார்ப்பேன். அதோட ஒரு 2 மணி ஆகிடும். 2 மணிக்கு அப்புறம் பசங்களுக்கு கூப்பிட்டு வரணும். ஒருத்தவங்க 2 மணிக்கு விடுவாங்க, ஒருத்தவங்க 2:30 மணிக்கு விடுவாங்க, இன்னொருத்தவங்க 3:30 மணிக்கு விடுவாங்க. நடுவில் 1 ஹவர் கேப்பில் வரும். அதனால் அப்படியே மேனேஜ் ஆகி போயிட்டே இருக்குமா. இது அப்புறம் எதுக்கு இன்னியோட லாஸ்ட் நான் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வைப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கார் மாலை போடலான்னு சொல்லியிருக்கிறாரு. சபரிமலை கார்த்திகை மாதம் வரதுனால எப்போவுமே போடுவோம் வீட்டில். இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் போடுறோம். எப்போவுமே கார்த்திகை 1 போடுவோம், அப்படி இல்லைன்னா கார்த்திகை தீபத்துக்குள்ளே போட்டுருவோம். இந்த வாட்டி அதோட கொஞ்சம் முன்னாடி போடுறோம். ஏன்னா வீட்டில் பாப்பாவும் மாலை போடுறாங்க. சீக்கிரமாக போயிட்டு வந்தோம் அப்படின்னா கூட்டம் அதிகமாகிடுதான். அந்த ஜனவரி 1 தான் போய் பார்ப்பாங்க எப்போவுமே சாமியை. ஆனால் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போகும்போது நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. அதனால போன வாட்டியே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதுட்டாங்க, பாப்பாலாம் நசுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வாட்டி அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாமே வேகமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் சாமி மாலை போட்டானே வீடே அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வைப். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை, லைஃபே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த 1.5 மாதம். ஏன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்கிடுவோம், கரெக்டாக அந்த டைமுக்கு ஏந்துருவோம். வீடை ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். காலையில் சாமி பாட்டு ஓடும், சாயங்காலம் சாமி பாட்டு ஓடும். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மாலை போடுவீங்களான்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் வருஷம் மாலை போட்டுருவாங்க. எந்த வேலை எப்படி போனாலும் அந்த ஐயப்பனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அது ஒன்று திருப்தியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணை 5 வருஷம் கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி கடவுள் எப்படி விடுறாருன்னு தெரியாது, பார்க்கலாம். அடுத்த வருஷம் என் சின்ன பொண்ணை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். அதுவும் தெரியல. ஏன்னா அவள் இப்போ தான் யூகேஜி படிக்கிறான். அப்புறம் 1வது போகும்போது தான் போகணும். ஆனால் அவள் இருப்பாளான்னு தெரியல. அதுவும் அவள் 2 பொண்ணுங்களையும் சமாளிக்கணும். அது முடியுமானோ நம்மளுக்கு தெரியல. சரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு போவாளாம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் பாப்பா அழுவாளுன்னு கொஞ்சம் பயம், அவ்வளோதான். சரி, ஓகே. ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.